தங்கமான கவினப்பா, வாய் பேச மாட்டான்ப்பா, எங்க கிட்ட கூட சரியா பேச மாட்டான். அந்த பையனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஃபர்தரா நீங்க என்ன சொல்லணும்? அதுல பொண்ணு தான் போன் பண்ணி கூப்பிடுச்சு. சரி, அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாம நடந்துருக்க வாய்ப்பே இல்லை. அவங்க பதவியில் இருக்கிற திமுர்ல அடித்தாங்க. அனுபவிப்பாங்க அதுக்கு. கேட்கவே அவ்வளோ வேதனையாக இருக்குல்ல. 27 வயது நிறந்த இந்த கவின் இன்னைக்கு உயிரோட இல்லை. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கற்பனை பண்ணி பாருங்களேன். நம்ம காய்கறியோ அப்படி இல்லைன்னா பழத்தை கட் பண்ணிட்டு இருக்கும்போது யதார்த்தமாக அந்த கத்தி நம்ம விரல்ல பட்டுட்டாலே அந்த அளவுக்கு ஒரு வலியும் எரிச்சலும் இருக்கும். அதை விட ஒரு படி மேலே போய் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அந்த விரல்ல ஏதோ ஒரு மிளகாத்தூளை நம்ம கொட்டி வச்சிருக்கோம். அந்த நேரத்தில் ஒரு கத்தியை வச்சு அறுத்தா எந்த மாதிரி ஒரு எரிச்சல் இருக்கும், அந்த மாதிரி ஒரு எரிச்சலையும் வலியையும் அனுபவிச்சதுக்கு பிறகுதான் இந்த கவின் தன்னுடைய உயிரையே விட்டிருந்திருக்காரு. இன்றைக்கி இருக்கிற உலக நாடுகள் எல்லாமே ஏஐ டெக்னாலஜி, பேட்டரி டெக்னாலஜின்னு தங்களை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போகிறாங்க. நம்முடைய அண்டை நாடான சீனா நாடு நம்ம அளவுக்கு மக்கள் தொகை இருந்தோம் அடுத்ததாக டீசல் பெட்ரோல்லாம் தீர போகிறதுனால முழுக்க எலக்ட்ரிசிட்டியை நம்பி தான் இந்த உலகம் இருக்க போகுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பேட்டரி டெக்னாலஜிலையும் தங்களுக்குன்னு ஒரு ஏஐ டெக்னாலஜி உருவாக்கிட்டு இன்னைக்கு உலகத்தில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்காங்க. அப்படி வளர்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்கிற இந்த 2025 தான் நம்முடைய நாட்டில் ஜாதி பின்னாடியும், மதத்து பின்னாடியும், சினிமா நடிகர்கள் பின்னாடியும், அரசியல்வாதிகள் பின்னாடியும், சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் பின்னாடியும், யூடியூபர்ஸ் பின்னாடியும் போற ஆட்களை நம்மளால பார்க்க முடியுது. நம்ம இந்த மாதிரி கான்சென்ட்ரேஷன் பண்றதுனால நம்ம லைஃப்ல எதுவுமே ஆக போறது கிடையாது, எந்த பிரயோஜனமுமே கிடையாது. குறிப்பிட்ட சில பேருக்கு மட்டும்தான் இதனால பலன் இருக்குமே தவிர பொதுவா எந்த ஒரு பொதுமக்களுக்கும் இது எந்த விதத்திலுமே பலனை கொடுக்காது. அப்படிதான் இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே. இன்றைக்குமே ஆணவ கொலைகள் நம்முடைய தென் மாவட்டங்கள்லையும் தமிழ்நாடு முழுக்கவும் அங்கங்கே ஒரு சில இடங்களில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. 2017 இருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட ஆணவ கொலைகள் நடந்திருக்கு. என்னதான் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே ஒரு பக்கம் போனாலும் இன்னொரு பக்கம் அந்த வேல்கம்பு ஆண்ட பரம்பரை அந்த பெருமையை பேசிக்கிட்டே ஒரு கூட்டம் இன்னும் சுற்றிக்கிட்டு தான் இருக்குது. இன்னொரு பக்கம் நம்மளை அடக்கி ஒடுக்கிட்டாங்க, நம்மளை அப்போதைக்கு அடித்தாங்க, இப்போ நம்ம திருப்பி அடிக்கணும் அப்படின்ற மாதிரி கூட சில கும்பல்கள் கிளம்பிக்கிட்டு தான் இருக்குது. இன்னும் சில பேர் குறிப்பா தென் மாவட்டங்கள்ல இந்த மாதிரி ஆணவ கொலைகள் பண்றத பெருமையா தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழகம் முழுக்க மட்டும் இல்லாம பல இடங்கள்ல இந்த மாதிரி ஆணவ கொலைகள்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. தமிழகத்துல இந்த ஜாதிய காரணம் காட்டி ஆணவ கொலைகள் நடக்கும். மற்றபடி மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்லாம் பாத்தீங்கன்னா வேற மதத்தை சேர்ந்த ஒரு ஆளை காதலிச்சிட்டா கூட அந்த குடும்பத்தார்களே சேர்ந்து ஆணவ கொலைகள்லாம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஆணவ கொலைகள் உலகத்துல இந்த ஏசியன் கண்ட்ரீஸ்லயும் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்லயும் தான் நம்ம அதிகமா பார்க்க முடியுது. சென்னையில் துறைப்பக்கத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவர் தான் இந்த 27 வயது நேர்ந்த கவின் செல்வ கணேஷ். மாதம் 60,000 ரூபாய் சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்காரு. இவர் எப்போதுமே லீவு நாட்களில் தன்னுடைய சொந்த ஊரான தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற ஆறுமங்கலம் கிராமத்துக்கு செல்வார். இந்த கவினுடைய அப்பா பேர் சந்திரசேகர். இந்த சந்திரசேகர் அந்த ஊரில் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிலபலங்களோட விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. கவினுடைய அம்மா பேர் தமிழ்ச்செல்வி. அவங்க அதே பகுதியில் இருக்கிற பஞ்சாயத்து யூனியன் நடுநிலை பள்ளியில் டீச்சர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மேற்கொண்டு கவினுக்கு பிரவீன் அப்படின்ற ஒரு தம்பி இருக்காங்க. இந்த கவின் தான் அந்த வீட்டோடைய மூத்த பிள்ளை. இந்த கவினுடைய குடும்பத்தார்கள் தேவேந்திர குல வெள்ளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. அப்படிப்பட்ட இந்த கவினுடைய குடும்பத்தார்கள் பொருளாதார ரீதியா நல்ல ஸ்டேட்டஸோட தான் அந்த ஊர்ல சந்தோஷமா எந்த பிரச்சனையுமே இல்லாம நல்ல மரியாதையோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சம்பவம் நடக்க போறதுக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி கவினுடைய அம்மா வீட்டு சைடு, அதாவது கவின் அம்மா இருக்காங்களா, அவங்களுடைய பெரியப்பாவுக்கு கவினுக்கு ஒரு வகையில தாத்தா முறை வரும். இந்த தாத்தா கீழே விழுந்து கால் அடிபட்டுட்டதுனால அவருக்கான ட்ரீட்மெண்ட் திருச்செந்தூர்ல நடந்துகிட்டு இருக்கு. அந்த திருச்செந்தூர் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு எங்கேயாவது பிசியோதெரப்பி கிட்ட போய் காட்டுங்க அப்படின்ற மாதிரி அந்த குடும்பத்தார்களுக்கு சஜஸ்ட் பண்றாங்க. இதனால இந்த கவின் என்ன பண்றாரு, தனக்கு தெரிஞ்ச தோழி கிட்ட இதை பத்தி ஷேர் பண்றாரு. அப்போ அந்த தோழி என்ன சொல்றாங்கன்னா, நீ நான் வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு வா, நான் அங்க வந்து தாத்தாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி இந்த கவினுடைய பெண் தோழியான அந்த மருத்துவர் கவின் கிட்ட சொல்லி இருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் கவின் என்ன பண்ணியிருக்காரு, ஜூலை 26ஆம் தேதி தன்னுடைய ஊருக்கு வந்து சென்னையில இருந்து தூத்துக்குடிக்கு வந்து தன்னுடைய தாத்தாவை திருநெல்வேலியில கேடிசி நகர் பகுதியில் இருக்கிற ஒரு சித்தா பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போறாரு. அப்படி அழைச்சிட்டு போன அந்த தாத்தா கூட இந்த கவின், அவருடைய அம்மா, அவருடைய தாய் மாமா மற்றும் அவருடைய தம்பியான பிரவீன் அப்படின்னு இந்த 4 பேர் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அதுக்கப்புறம் அந்த தாத்தாவை செகண்ட் ஃப்ளோர்ல அட்மிட் பண்ணிட்டு இந்த கவின் மெல்லமா போன் பேசிக்கிட்டே அந்த என்ட்ரன்ஸ் கிட்ட வராரு. அந்த நேரத்தில்
நேரத்தில் மொட்டை அடிச்சபடி ஒல்லியா ஒரு பையன் 22 வயசு இருக்கும். அந்த பையன், நான் உங்ககிட்ட பேசணும், அக்காவுடைய மேரேஜ் விஷயமா அப்பா அம்மா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க, அவங்க வீட்டில் தான் ஃப்ரீயா இருக்காங்க, என் கூட வர முடியுமா அப்படின்ற மாதிரி அந்த பையன் கேட்டிருந்திருக்கான். அதை இந்த கவின் நம்பி அவர் கூட பைக்கில் கொஞ்சம் தூரம் டிராவல் பண்றாரு. அப்படி டிராவல் பண்ணி பக்கத்தில் இருக்கிற அஷ்டலட்சுமி நகர்ல இருக்கிற அம்பாள் கிளினிக் கிட்ட வரும்போது திடீர்னு இந்த 2 பேருக்குள்ளேயும் பயங்கரமான வாக்குவாதம் ஏற்படுது. அந்த வாக்குவாதத்தில், நான் தான் என்னுடைய அக்கா பின்னாடி சுத்தாதன்னு சொல்றேன்ல, நீ வேற ஜாதி நான் வேற ஜாதி, எதுக்காக என்னுடைய அக்கா பின்னாடி சுத்துற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஹீட்டடான ஆர்குமெண்ட் அந்த இடத்துல எழ ஆரம்பிக்குது. இதனால பைக் உடனடியாக நிப்பாட்டப்பட்டு 2 பேருக்குள்ள இருக்கிற ஆர்குமெண்ட்டும் இன்னும் அதிகமாகிக்கிட்டே போகுது. அந்த நேரத்தில் தான் அந்த மர்ம மனிதரான 22 வயது நேர்ந்த பையன் எதிர்பாராத விதமாக தான் மறைச்சி வச்சிருக்கிற கத்தியை எடுத்து கவினை கண்ணா பின்னான்னு வெட்ட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் கவின் அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிச்சதுமே தான் மறைச்சி வச்சிருக்கிற இன்னொரு வெப்பனான மிளகாத்தூளை எடுத்து கண்ணில் அடிச்சுட்டு மறுபடியுமே சரமாரியா வெட்டி இருந்திருக்கான். நம்ம சாப்பிட்ற இறைச்சி உணவுகளை கூட அந்த மாதிரி வெட்ட மாட்டாங்க. அந்த மாதிரி கொடூரமா பட்டப்பகல்ல அந்த 22 வயது நேர்ந்த இளைஞன் அந்த கவினை கண்ணா பின்னான்னு துடிக்க வெட்டிட்டு அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகி ஓடி இருந்திருக்கான். இதை பார்த்து அங்கே இருந்த பொதுமக்களுக்கு பயங்கர ஷாக். இப்படிப்பட்ட ஒரு விஷயம் பட்ட பகலில் நடந்திருக்கு அப்படின்னு பரிதாபப்பட்டு வேகமாக ஓடி வர ஆரம்பிக்கிறாங்க. கவின் துடிக்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்திருக்காரு. இமிடியேட்டாக இன்னொரு பக்கம் பாளையங்கோட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுக்கப்படுது. போலீஸ் ஆஃபீஸர் சம்பவ இடத்துக்கு வரத்துக்குள்ளேயே கவின் ஆல்ரெடி தன்னுடைய உயிரை விட்டு இருந்திருக்காரு. மிளகாத்தூளோட அந்த காயம் ஏற்படும் போதும் அந்த காயத்து மேலே அந்த மிளகாத்தூள் படும்போதும் எந்த மாதிரி ஒரு எரிச்சல் இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி ஒரு ரணக்கொடூரமான வழியை அனுபவிச்சு தான் இந்த கவின் அந்த இடத்துல உயிரை விட்டுருக்காரு. இன்னொரு பக்கம் தாத்தாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்களே, அந்த இடத்துல இன்னும் கவினை காணோம், இந்நேரம் வந்திருக்கணுமே அப்படின்ற மாதிரி வாசலையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கவினுக்கு கால் பண்ணாலுமே எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. அப்போதான் மக்கள் எல்லாமே பக்கத்து தெருவில் யாரோ ஒரு பையனை வெட்டிட்டாங்களா அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள முணுமுணுத்துக்கிட்டு போகிற விஷயங்கள்லாம் இவங்க கேட்டிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே ஒரு பெரிய இடிமின்னல் விழுந்த மாதிரி கவின் அம்மாவுடைய காதில் அந்த பையனுடைய இறப்பு செய்தி வந்து சேருது. இதை கேட்டுட்டு நம்ப முடியாத அந்த தாய் கதறி சம்பவ இடத்திலே அழுகுறாங்க. அவங்க உறவினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கதறி சம்பவ இடத்திலே அழுது இருந்திருக்காங்க. பாளையங்கோட்டை போலீஸ் ஆஃபீஸருமே சம்பவ இடத்துக்கு வந்து ஃபாரன்சிக் ஆஃபீஸர் தங்களுடைய ஹையர் ஆஃபீஸருக்கெல்லாம் இந்த தகவலை கொடுத்துட்டு பக்கத்தில் இருக்கிற அம்பாள் கிளினிக், அந்த வீடுகளில் இருக்கிற சிசிடிவி முதற்கொண்டு எல்லாத்தையுமே வேகமாக செக் பண்ணிக்கிட்டே பார்க்கும்போது அந்த மர்ம மனிதனை சிசிடிவியில் பார்க்குறதும் இவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்ற முதற்கொண்டு அந்த வீடியோவுடைய ஆடியோவில் ரெக்கார்ட் ஆகியிருந்ததையும் இந்த போலீஸ் ஆஃபீஸர் கேட்டிருந்திருக்காங்க. இந்த ப்ராசஸ்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கும்போது தான் இன்னொரு பக்கம் பாளையங்கோட்டை போலீஸ் ஸ்டேஷனில் அந்த மர்ம மனிதன் அந்த ஆயுதத்தோட போயிட்டு சரண்டர் ஆயிருந்திருக்கான். சரண்டர் ஆன அந்த பையன், நான் தான் அந்த அம்பாள் கிளினிக் கிட்ட இந்த கவின் அப்படின்ற பையனை கொலை பண்ண அப்படின்னும், கவின் வேற ஜாதி நான் வேற ஜாதி, எனக்கு அது பிடிக்கல அப்படின்ற மாதிரி தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்திருக்கான். மேற்கொண்டு என்னென்ன சொன்னா அப்படிங்கிறத நம்ம டைம்லைன் படி பார்க்கலாம். கவினை வெட்டினா அந்த பையனுடைய பெயர் சுர்ஜித். இந்த பையனுடைய அப்பா அம்மா 2 பேருமே தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ்ல டிஎஸ்பின்னு சொல்லக்கூடிய இந்த தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ்ல சப் இன்ஸ்பெக்டரா வேலை பார்க்குறாங்க. அந்த பையனுடைய அப்பாவான சரவணன் ராஜபாளையம் பெட்டாலியன் ஃபோர்ஸ்ல சப் இன்ஸ்பெக்டரா வேலை பார்க்குறாரு. அம்மாவான கிருஷ்ணகுமாரி மணிமுத்தாறு பெட்டாலியன் போலீஸ் ஸ்டேஷன்ல சப் இன்ஸ்பெக்டரா வேலை பார்க்குறாங்க. இப்படி போலீஸ் குடும்பத்துல வந்த இந்த சுர்ஜித் தான் இந்த கவினை இந்த அளவுக்கு கொடூரமா வெட்டி இருந்திருக்கான். இந்த சுர்ஜித் என்ன சொல்றான்னா, என்னுடைய அப்பாவும் அம்மாவும் ஆரம்பத்தில் தூத்துக்குடியில் தான் டியூட்டி பார்த்தாங்க. அந்த நேரத்தில் நானும் என்னுடைய அக்காவான 25 வயது நேர்ந்த சுபாஷினியும் அங்கே இருக்கிற பள்ளிக்கூடத்தில் படித்தோம். அந்த பள்ளிக்கூடத்தில் தான் இந்த கவினுமே படித்தான். என்னுடைய அக்கா கிட்ட அடிக்கடி அவன் பேச வரதை நான் பார்த்துருக்கேன். என்கிட்டயுமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணான். ஆனால் அவன் வேற கேஸ்ட் அப்படிங்கிறதுனால எனக்கு அவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்கல. ஆனாலுமே அவன் தொடர்ந்து என்னுடைய அக்கா கிட்ட பேசிக்கிட்டே இருந்தான். அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாட்கள்லேயே 2 பேரும் காதலிக்க ஆரம்பிச்சாங்க. நான் எவ்வளவு என்னுடைய அக்கா கிட்டையும் இவங்ககிட்டையும் சொல்லும் போது 2 பேருமே அதை பற்றி பெருசாக கேட்டுக்கவே இல்லை. இதனால தான் இனிமேல் என்னுடைய அக்காவை ஃபாலோ பண்ணாத, அவளை விட்டுடு அப்படின்ற மாதிரி சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய அக்கா அந்த கேடிசி நகரில் இருக்கிற சித்தா ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனாலையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கடி தன்னுடைய குடும்பத்தார்களை அழைச்சிட்டு வந்து என்னுடைய அக்கா கிட்ட பேசுவான். அது எதுவுமே எனக்கு பிடிக்காம போனுச்சு. அதனால தான் கவினா அன்னைக்கு வான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் பைக்கில் அழைச்சிட்டு வந்தேன். ஆனால் அந்த நேரத்தில் எங்கள் 2 பேருக்குள்ளேயும் வாக்குவாதம் அதிகமானதுனால நான் கவினை சரமாரியா வெட்டிட்டேன் அப்படின்ற மாதிரி தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை இந்த சுர்ஜித் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்திருந்திருக்கான்.
வெட்டுன அந்த பையனுடைய குடும்பத்தார்கள் மறவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. இன்னொரு பக்கம் இறந்து போன அந்த கவினுடைய பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பொண்ணு ஃபோன் பண்ணதுக்கு பிறகுதான் என்னுடைய மகன் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தான், அதனால கண்டிப்பா அந்த பொண்ணுக்குமே இதுல சம்பந்தம் இருக்கு, அந்த பொண்ணையுமே விசாரணை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் கவினுடைய அப்பா என்ன சொல்றாருன்னா, என்னுடைய மகன் மட்டும் லவ் பண்ணான்னு வச்சுக்கோங்க, அந்த பொண்ணு தானே லவ் பண்ணுச்சு, அதையும் சேர்த்து வெட்ட வேண்டியதானே, அங்க மட்டும் ஏன் வெட்டல அப்படின்ற மாதிரி ஆதங்கத்தோட கேட்டிருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த பொண்ணு சைடில் இருந்து பார்த்தாலும் அந்த பொண்ணு ஒன்று தைரியமாக வெளியில் வந்து நான் அந்த பையனை லவ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லணும். அப்படி ப்ராக்டிக்கலாக அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்லாம் மீறி அந்த பொண்ணால் வெளியில் வந்து சொல்ல முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். பட் இருந்தாலுமே ஒருவேளை அந்த பொண்ணு வேணும்னே திட்டமிட்டு இந்த கவினை அந்த இடத்துக்கு வர சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள அந்த கர்மா சும்மா விடாது, அந்த குற்ற உணர்ச்சியை கடைசி வரைக்கும் அவங்கள வாழ விடாது. ஆனால் ஒருவேளை இந்த பொண்ணுக்கு எதுவுமே தெரியாமல் ஒரு இன்னசென்ட்னு வச்சுக்கோங்க, அந்த பொண்ணாலுமே இந்த குடும்பத்தை மீறி அவங்களால வெளியில வந்து சொல்ல முடியுமா அப்படிங்கிறதே ஒரு பெரிய டவுட்டு தான். அதனால அந்த பொண்ணுடைய வாக்குமூலம் எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறது அந்த பொண்ணுடைய வாயில இருந்து வந்தா மட்டும்தான் நமக்கு தெரியும். இன்னொரு பக்கம் கொலை பண்ண அந்த சுர்ஜித்தோடைய வீட்டு சைட்ல இருந்து என்ன சொல்லப்படுதுன்னா, என்னுடைய மகள் வந்து அந்த பையனை காதலிக்கல, இந்த பையன் தான் துரத்தி எங்களுடைய மகனை காதலிச்சான், அதனாலதான் நான் வெட்டினேன் அப்படின்ற மாதிரி கூட சுர்ஜித் ஒரு ஸ்டேட்மெண்ட்ல சொன்னதை சில ஆர்டிக்கல்ல படிக்க முடியுது. ஆனால் கவினுடைய அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 2 பேரும் பேசிக்கிட்ட கான்வர்சேஷனாக நான் படித்தேன், அது நெருக்கமான கான்வர்சேஷனாக இருக்குது, அதை நான் வெளியில் கூட வெளியிட முடியாது, அந்த மாதிரி கான்வர்சேஷனோட தான் இவங்க பேசியிருக்காங்க, இவங்க காதலிச்சிருக்காங்க, அதனால் அந்த பொண்ணு காதலிக்கல அப்படின்னு சொன்னால் அதை எங்களால் ஏற்றுக்கவே முடியாது, அந்த பொண்ணும் காதலிச்சிருக்கா, அந்த பொண்ணு தான் கால் பண்ணி அந்த இடத்துக்கு வர சொல்லியிருந்திருக்கா, அதனால தான் என்னுடைய மகன் அங்கே போயிருக்கான், இந்த சுர்ஜித் என்னுடைய மகனை வெட்டியிருக்கான் அப்படின்ற மாதிரி அழுதபடியாக அந்த அப்பா அம்மா ஒரு பேட்டியில் சொல்கிறாங்க. சுப்பிரமணியபுரம் படத்துல கிளைமேக்ஸ்ல எந்த மாதிரி ஒரு சீன் வருமோ அந்த மாதிரியான ஒரு சீன் தான் இந்த இடத்துல வந்திருக்கு. இப்போ இந்த கொலையில தங்களுடைய ஜாதி பெருமைக்காக இதை பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா இது எந்த விதத்திலுமே பெருமை கிடையாது. எல்லாருமே இன்னைக்கு உலகம் முழுக்க இதை பார்த்துட்டு உங்க மேல வெறுப்பதான் அள்ளி கொட்டுறாங்களே தவிர உங்களை யாருமே கெத்தாவோ ஒரு பெருமையாவோ நினைக்கவே இல்லை. இன்னொரு பக்கம் அந்த பாதிக்கப்பட்டவுடைய அப்பா அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இந்த பையனுடைய அதாவது கொலை செஞ்ச அந்த சுர்ஜித்தோடைய அப்பா அம்மா வேலையில இருந்து சஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னும் அவங்கள கைது பண்ணா மட்டும்தான் கவினுடைய சடலத்தை வாங்கிப்போம் அப்படின்னு இப்போ வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சுர்ஜித்தோடைய அம்மா மேல எந்த ஒரு சாட்சியும் இல்லாததுனால அவங்கள கைது பண்ணல, நேத்தி வரைக்கும் அவங்க அப்பாவை மட்டும்தான் கைது பண்ணி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போதைக்கு 2 பேர்கிட்டையுமே விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னென்ன தகவல்கள் வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து நம்ம பார்க்கலாம். இன்னொரு பக்கம் கவின் வீட்டு சைடில் இருந்து அந்த டெட் பாடியை வாங்குறதுக்கு தயாராகவே இல்லை. 2 பேருமே கைது பண்ணா மட்டும்தான் நாங்க கவினுடைய சடலத்தை வாங்குவோம் அப்படின்னு திட்டவட்டமா சொல்லி இருந்திருக்காங்க. கவினுடைய குடும்பத்தார்கள் கிட்டையும் அந்த வெட்டின வீடியோஸ் மற்றும் அவங்க பேசிக்கிட்ட ஆடியோஸ் முதற்கொண்டு எல்லாமே காட்டப்பட்டிருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சுர்ஜித் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தான் மொட்டையே அடிச்சிருந்திருக்கான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா ஹேர்லாம் வச்சுக்கிட்டு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் முழுக்க ரவுடி சாங்குக்கு அந்த ஜாதி பெருமையோட கத்தியோட போஸ்ட் கொடுக்கறது, கத்தியோட பாட்டு பாடி கெத்தா நடந்து வர மாதிரி தான் ஒரு ரீல்ஸ் அண்ட் போட்டோஸ் எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணி இருந்திருக்கான். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு போலீஸ் குடும்பத்துல இருந்து வந்த இந்த பையனை அந்த அப்பா அம்மா யாருமே கண்டிக்காம இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த அப்பா அம்மாவுடைய அறிவுறுத்தலின் பேரில் தான் இந்த பையன் பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி கூட குற்றச்சாட்டு வைக்கப்படுது. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சுர்ஜித்துக்கு தன்னுடைய அப்பா அம்மா போலீஸா இருக்கிறதுனால அந்த தைரியத்துல தான் இவன் இந்த மாதிரி கொலையில இறங்கியிருக்கான். எப்படியும் தன்னுடைய அப்பா அம்மா அவங்களுடைய பவரை பயன்படுத்தி தன்னை காப்பாத்திருவாங்க அப்படின்ற நம்பிக்கையில தான் இவன் இந்த மாதிரி பட்ட பகல்ல இப்படிப்பட்ட ஒரு கொலையை ஜாதி பேரில் சொல்லி ஒரு ஆணவ கொலை பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி கவினுடைய குடும்பத்தார்கள் சைடில் இருந்து குற்றச்சாட்டை இப்போதைக்கு முன்வைக்கப்படுது. பட் என்னதான் நீதிமன்றம் விசாரணை பண்ணி இவங்களுக்கான தண்டனை கொடுத்தாலுமே அவங்க உயிரோட ஜெயிலில் தான் இருக்க போகிறாங்க. இறந்து போன கவின் பின்னாடி வரப்போகிறதே கிடையாது. பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தார்களுக்கு என்ன ஆறுதல் சொன்னாலும் பத்தவே பத்தாது. கவினுடைய அப்பா இன்னொரு பக்கம் திட்டவட்டமா என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு எந்த காம்பன்சேஷனும் தேவையில்லை, எந்த நிதியுமே எங்களுக்கு தேவையில்லை, நீதி தான் எங்களுக்கு வேணும். என் பையனுடைய இறப்புக்கான நீதி கிடைச்சா மட்டும்தான் என்னுடைய பையனுடைய ஆத்மா சாந்தி அடையும், நாங்களும் போராட்டம்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு திட்டவட்டமா சொல்லி இருந்திருக்காங்க. இல்லைனா என் பின்னாடியுமே ஒரு சமுதாய கூட்டம் வரும், எங்களுக்குமே ஒரு சமுதாய கூட்டம் இருக்கு, அந்த கூட்டத்தை வச்சு நாங்க மறுபடியுமே போராட்டம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ரோட்டில் உட்காந்து போராட்டங்கள்லாம் பண்ணி இருந்திருக்காங்க. இப்போ சுர்ஜித் கிட்டையும் சுர்ஜித்தோடைய பேரண்ட்ஸ் கிட்டையும் விசாரணைகள்லாம் போய்கிட்டு இருக்கிறதுனாலையும் அடுத்தடுத்து என்னென்ன தகவல்கள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம்.
இந்த ஆணவ கொலைகள் ஏன் நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த ஆணவ கொலைகள் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா பேரண்ட் சைட்ல இருந்து ஒன்று அவங்க ஜாதி சம்பந்தமா இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா மத சம்பந்தமா இருப்பாங்க. அவங்க ஜாதியை விட்டோ அவங்க மதத்தை விட்டோ வேற ஒரு பையனையோ பொண்ணோ கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அதை அவங்களால ஏத்துக்கவே முடியாது. சுத்தி இருக்கிற நம்ம ஜாதி மக்கள் நம்மளை பத்தி என்ன பேசுவாங்க, போய் அந்த ஜாதியில போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டாலே அப்படின்ற மாதிரி நம்மள ஏதாவது ஒரு குறை சொல்லுவாங்களோ அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சியிலே தான் பல பெற்றோர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடுறாங்க. முக்கியமா தென் மாவட்டங்கள்ல வெளியில சொல்லப்படாத பல ஆணவ கொலைகள்லாம் இருக்கு. என்னதான் கேஸ்ல 60க்கு மேல ஆணவ கொலைகள்னு ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டாலுமே பல பேர் வெளியில சொல்லாம அந்த வீட்டுக்குள்ளேயே கமுக்கமா அந்த கொலைகள்லாம் பண்ணி முடிச்சுட்டு பல ஆணவ கொலைகள் வெளியில வராமலே இப்போ வரைக்கும் இருக்கு. பட் இதை எல்லாத்தையுமே ஓரளவுக்கு தடுக்கிறதுக்கு ஒரே வழினா ஒன்று மக்கள் திருந்தணும், அப்படி இல்லைன்னா இந்த ஆணவ கொலைகளுக்கு எதிராக தனி சட்டத்தை அரசாங்கம் கொண்டு வரணும். 2019 கூட ஒசூரை சேர்ந்த நந்தீஷ் மற்றும் சுவாதி அப்படின்ற தம்பதியினரை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருந்திருப்பீங்க. இதுல சுவாதி எம்பிசி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க, அந்த பக்கம் பையன் எஸ்சி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க. இதுல இந்த பொண்ணு கன்சீவ் ஆயிட்டதுனால அந்த ஜாதி பேரை சொல்லி அந்த ஜாதியை சேர்ந்த கருவியா நீ சுமக்கிற அப்படின்னு சொல்லி சொந்த பெற்றோர்களாலையும் உறவினர்களாலையும் அந்த பெண்ணுடைய வயித்தை கிழிச்சு அந்த குழந்தைய வெளில தூக்கி எறிஞ்சு அந்த பொண்ணையுமே கொலை பண்ணி ஆத்துல தூக்கி போட்டிருந்திருக்காங்க. இந்த மாதிரியான குற்ற சம்பவங்கள் நடந்த நேரத்துல இப்போதைக்கு சிஎம் இருந்த ஸ்டாலின் அவர்கள் அந்த நேரத்துல எதிர்க்கட்சி தலைவரா இருந்திருக்காரு. அப்போ அவர் என்ன சொல்லி இருந்திருக்காருன்னா, நான் ஆட்சிக்கு வந்தா இந்த ஆணவ கொலைக்கு எதிராக தனி சட்டத்தையே கொண்டு வருவேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அன்னைக்கு சொன்ன அந்த சட்டத்தை நீங்க இப்ப ஆட்சியில இருக்கிறதுனால அதை நிறைவேற்றம் பண்ணா கண்டிப்பா இந்த ஜாதி ஆணவ கொலைகளுக்கு எதிராக ஒரு கடுமையான சட்டத்தை விதிக்கிறதன் மூலியமா ஓரளவுக்கு நம்மளால இந்த ஆணவ கொலைகளை தடுக்க முடியும். பட் அரசாங்கம் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். பட் இன்னொரு பக்கம் எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம் கூட இந்த ஆணவ கொலைகளுக்கு ஆதரவாக தான் இருக்கு. அந்த தடுப்பு சட்டத்தின் மூலமா என்ன பண்ணலாம்னா, வேற்று ஜாதியினர் யாராவது இந்த எஸ்சி எஸ்டி கேஸ்டுக்குள்ள இருக்கிற ஆட்களை கொலை பண்ணிட்டாலோ, அதாவது இந்த காதல் ரீதியாவோ அப்படி இல்லைன்னா வேற எந்த மோட்டிவ்லயோ கொலை பண்ணிட்டாலோ அவங்க மேல இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு பண்ணப்படும். ஆனா ஒருவேளை ஆணவ கொலைகள் இந்த ஜாதிக்குள்ளேயே நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், எஸ்சி கேஸ்டுக்குள்ளேயோ அப்படி இல்லைன்னா எஸ்டி கேஸ்டுக்குள்ளேயே நடந்தா இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை நம்மளால போட முடியாது. அதே மாதிரி இந்த எஸ்சி எஸ்டி கேஸ்ட்டை தவிர வேற கேஸ்ட்ல இதே மாதிரி ஆணவ கொலைகள் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, பிசி கேஸ்ட்லயோ எம்பிசி கேஸ்ட்லயோ ஓபிசி கேஸ்டுக்குள்ளேயோ அவங்க பேரண்ட்ஸை வேற்று ஜாதியினர் பையனை காதலிச்சுட்டானோ பொண்ணை காதலிச்சுட்டானோ சொல்லி அந்த ஜாதியினர் கொலை பண்ணா கூட இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே அவங்கள தண்டிக்க முடியாது. இதனால எல்லாருக்குமே காமனா ஒரு ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நிறைய பேருடைய கோரிக்கையாம இருக்கு. இந்த ஆணவ கொலை தடுப்பு சட்டம் வரப்போகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்த ஜாதியை ஆதாயமா வச்சு சில பேர் அரசியல் பண்றதும் அதன் மூலியமா அவங்க ஆதாயம் பார்க்குற விஷயங்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு தான் இருக்கு. முக்கியமா அரசியல் ஆதாயத்துக்காக இந்த ஜாதி பெயரை பயன்படுத்துவாங்க. ரெண்டாவது கோஷ்டி பார்த்தா ஜாதி இல்லைன்னு சொல்லி தங்க மேல ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்ணி மறுபடியுமே அந்த ஜாதியோடைய பெயரை பேசிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த ஜாதி இருக்கு அப்படின்ற ஒரு உணர்வு எல்லாருக்குள்ளுமே தோணிக்கிட்டே தான் இருக்கும். மூணாவது மூர்க்கத்தனமா இருக்கிறது. அந்த ஜாதி மேல அந்த பற்றோடையும் நாங்க ஆண்ட பரம்பரை நாங்க அப்படிதான் இருப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு குரூப்பும், எங்களை அன்னைக்கு அடக்கி ஒடுக்குனாங்க நாங்க மறுபடியும் திருப்பி இன்னைக்கு அடிப்போம், இது எங்களுடைய காலம் அப்படின்ற மாதிரி கிளம்புற சில கூட்டமும் இப்போ இருக்கிறதுனால இந்த மாதிரியான ஜாதி விஷயங்கள் ஜாதி பெருமைகள் எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் மறுபடியுமே நினைவூட்டல் பண்ற மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கு. இதனால என்னைய கேட்ட இந்த ஜாதி சர்டிபிகேட்லாம் அழிச்சிட்டு எதுவுமே இல்லாம நீ தமிழன் இந்தியன் அப்படின்னு எதுவும் இல்லாம மனிதன் அப்படின்ற ஒரு கேட்டகரியில மட்டும் நம்ம வாழ்ந்தா எந்த பிரச்சனையுமே இல்லாம மனுஷனை சமமா மதிச்சு சந்தோஷமா இந்த உலகத்துல வாழலாம். ஒருவேளை இந்த ஜாதி சர்டிபிகேட் இல்லைனா அப்படி இல்லைன்னா இந்த ஜாதியை பத்தி பேசாம இருந்தா காலப்போக்கில் ஆட்டோமேட்டிக்கா அடுத்து வர ஜென்ரேஷன் இதை எல்லாத்தையுமே மறந்துடும். அதுக்கப்புறம் இந்த ஆணவ கொலைகள் கௌரவ கொலைகள்னு எதுவுமே நடக்காது. எந்த பிரச்சனையுமே இல்லாம ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை சமமா நடத்தி அவங்களுக்குள்ள ஒத்துமையா சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. ஸோ இதனால நாமளுமே முடிஞ்ச அளவுக்கு இந்த ஜாதி பெருமைகளை பேசுறது, ஜாதியை பத்தி பேசுறது நம்மளுடைய குழந்தைகளுக்கு முன்னாடியோ சமுதாயத்துக்கு முன்னாடியோ அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. காலப்போக்கில் ஆட்டோமேட்டிக்கா அது மறைஞ்சு போகும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. பட் என்னதான் இந்த மாதிரி நம்ம பேசினாலும் ரியாலிட்டி படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜாதியை ஒழிக்கவே முடியாது, மதத்தையும் அழிக்க முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதில் இருந்து எந்த பிரச்சனையிலுமே மாட்டிக்காமல் இந்த மாதிரி எந்தவித தவறான முடிவும் எந்த பெற்றோரும் எடுக்காமல், ஏன்னா லவ் பண்ணாங்க தானே போகட்டும் அப்படின்னு சரின்னு விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிங்க. அதையே பெருமையாக நினச்சி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க நம்மளை ஏதாவது சொல்லிடணும் அப்படின்ற குற்ற உணர்ச்சியோடு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய லைஃப்பை உங்களால் கண்டிப்பாக வாழவே முடியாது. கடைசியில் நம்மளை தப்பாக நினைக்கிறவங்க நம்மளை பார்த்துப்பானான்னு கேட்டால் கண்டிப்பாக பார்த்துக்கவே மாட்டான்.
இதனால் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடாமல் உங்களுக்குன்னு கிடைச்ச இந்த லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ண பாருங்கள். கவின் மாதிரி யாரையுமே இனி வரும் காலங்களில் கொலை பண்ணிடாதீங்க. நீங்கள் இந்த கவினுடைய வழக்கில் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், கவினுக்கான நீதியை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நாளை மறுநாள் வேறு ஒரு கிரைம் கேஸோட வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பவுசங்கர்.